ஹலோ சொல்லுங்க மேட்ட சேஃபே கரண்ட் டிஎன் ஃபார்ட் பேட்டில் ஒரு இந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கிலாம் நிறைய சேல்ஸுக்கு இருக்குது. ஏன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குற முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக்ல சிராஜ். பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அடல்ட் பேர் தான், ப்ரீடிங் பேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கு துரத்திட்டு இருக்க பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days தான் இருக்கும். அதுக்குள்ளே ஏன்டா சேல் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கிட்ட பார்த்தீங்கன்னா பிஜிஎன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி சேல் பண்ணுறோம். வாங்கினோட கம்மியான ப்ரைஸுக்கே சேல் பண்ணலான்னு இருக்கேன். 1,500க்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம். நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கதை. டிரான்ஸ்போர்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் 1,800 கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1,500க்கு தான் கொடுக்க போகிறோம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும் உங்களுக்கு. கால் சடையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,500 தான். புறாவோட சைஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணிடுவோம், கேரண்டியாக நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பிஜிஎன்ஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீட் ஆயிரும். ப்ரீட் ஆகணும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக் வச்சிரும், 1 வீக்குள்ளே கண்டிப்பாக வச்சிரும். ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கு துரத்திட்டு இருந்துச்சு, அந்த ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கி இருக்குது. முஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் இருக்குல்ல, இது வந்து ஃபீமேல்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபீமேலாக தான் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டாக எடுத்த மொத்தத்துக்கு. இதோட பீஸ் வந்து எவ்வளோன்னு தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு எடுத்தோம், 750 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650க்கே கொடுத்துடலான் இருக்கேன். பீஸோட ரேட் வந்து வெறும் 650 ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மேல், அந்த பக்கத்தில் நிற்கிது அந்த ரக்கவல்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா மேல் தான். இந்த முஸ்கி இருக்குது, ஷேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும், நல்லா இருக்கும் புறா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மாதிரி வரும், ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வரும் இதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா முஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மேலாக தான் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிளாக்ல இதுவுமே பக்காவாக பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 650 கொடுத்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா மேல் தான், பக்காவாக இருக்கும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மிஸ் மார்க் எதுவுமே இருக்காது. அந்த 7 பீஸ் போட்டிருக்கோம் பாருங்க, 7 பீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் ஒன்று ஆல்மண்டில் இருக்குது, அந்த சைடு எனக்கு இதில் ஒயிட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பேச்சஸ்லாம் வரும் அதுக்கு, நான் அதையும் காமிக்கிறேன் அடுத்த வீடியோஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கர்ணை இருக்குது. கர்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஐசைன் பக்காவாக இருக்கும், பிளாக் ஐ. ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா தரமான ஐ. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணுறேன். அடி வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் கண்டிப்பாக அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீடிங் கண்டி வச்சிருந்த மேலே அதோட பட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு புறாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இப்போ நம்ம மாற்றிருக்கோம். ஏன் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஐசைனில் ஃபீமேல் தேர்னா கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபீமேலாக தூக்கி போட்டிருக்கேன். அதோட பேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,300 கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் ஒரு 100% கேரண்டியான அடி உள்ள பேர் நம்மள்ட்ட இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1,300 தான். பக்காவாக இருக்கும். ஐசைன் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐசைன் வரும், அதுவுமே பாருங்கள் ஐசைன் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புறா வேணால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து எடுக்க பாருங்கள். இந்த சப்ஜா பேர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான பேராக இருக்குது. நம்ம பேர் போட்டது தான் இது கடைசியில். ஆனால் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பேர் அமைஞ்சிருச்சு. மேலும் சரி ஃபீமேலும் சரி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஐசைனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வந்து அந்தளவுக்கு இதெல்லாம் இருக்காது. ஐசைன் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் புறாவோட ஐசைன். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.